குட் ஈவினிங் லீடர்ஸ். ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நேற்று வந்து மீட்டிங் பண்ண முடியாததுக்கு உண்மையிலே வந்து நான் எல்லார்கிட்டையும் இந்த ஒர்க்கு தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேற்றுல இருந்து இன்னைக்கு மதியம் வரைக்கும் நான் நானாகவே இல்லை. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம விபி பாலா சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ பரவாயில்ல, அவர் நார்மலாக இருக்காரு. ஸோ 4 நாளாக அவர் வந்து ஒரு வாட்டர் டயட்டுக்கு ஃபார்மேட்டில் டயட் இருந்து, ஸோ அதனால வந்து அவரோட நீர்ச்சத்து குறைவாகி வீட்டில் இருந்துட்டார். ஸோ அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அவரை மீட் பண்ணி பார்த்து, ஸோ இன்னைக்கு வந்து அவர் ஃபைன், நல்லா நார்மலாக இருக்காரு. நாளைக்கு வீட்டுக்கு வந்துரு. ஸோ இந்த விஷயத்தினால தான் நேற்று நம்மளால மீட்டிங் பண்ண முடியல. ஸோ நீங்களும் வந்து நம்ம பாலா சாரோட வெல்த் நல்லா இருக்கணும்னு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ப்ரேயருக்கு வந்து உண்மையிலேயே பலம் இருக்கும். அவர் இன்னும் சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகிடுவார். ஸோ ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நேற்று நம்மளால வந்து மீட்டிங் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம அந்த மீட்டிங் வந்து வச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம சொன்னதுக்காக, லாஸ்ட் வீக் நம்ம பேசின விஷயங்களை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராக கடுமையாக ஒர்க் பண்ணி, ஸோ அந்த 2 ஐடியா ஆஃபர் முடிச்சவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ உங்க எல்லாரோட ஃபோட்டோ போஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளை நம்பி இருக்க இவங்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும், ஸோ இவங்களை எப்படியாச்சும் டெவலப் பண்ணணும் அப்படின்றது தோணுச்சு. ஸோ நிறைய பேர் நேரடியாக கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் சார், 20ஆம் தேதி ஆயிடுச்சுன்றாங்க, மந்த்ன்றாங்க சார், எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து மற்ற லீடர்ஸ் கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டியை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வளர வளர தான் வந்து அந்த கெப்பாசிட்டியை வந்து நம்மளால வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி என்னோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ முதல்ல என்னோட நேரடியா ஒரு அந்த 20 பேரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டாஸ்க். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 11 விபிஸ் வந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த 11 விபிக்கில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70 சிடி இருக்காங்க, 60 சிடி இருக்காங்க. அந்த 60 சிடி கீழ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 இடிஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாம இப்ப எதுக்கு சார் இந்த சாருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, வந்துருவாங்க சார். சாரி லீடர்ஸ், ஒரு கால் வந்துருச்சு. சாரி. ஆடியோ கேக்குதுங்களா? கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு சார். ஓகே. ஸோ இந்த 20 பேர் இப்போ நான் எப்படி அந்த 11 பேரை வச்சு ஒரு 60 சிடிஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 200 இடிஸ் கிட்ட கொண்டு வந்துருக்கிறோமோ, ஸோ அதே மாதிரி அடுத்த ஒரு 20 பேர். ஸோ இந்த 20 பேர் கூட நம்ம டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 12ல இருந்து 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 100% சக்சஸ் ரேஷியோல வருவாங்க. அது 6 மாசம் ஆகலாம், இல்லை 6 வருஷம் ஆகலாம். இப்போ எனக்கு கூட இருக்க அந்த 12 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷ் சார். சந்தோஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 2 கோடி ரூபாய் கிட்ட இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ கார் வாங்கியிருக்காரு, 2 3 இடம் வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்து வீடு கட்ட போறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலா சார் நியர்பை 2 கோடி ரூபாய் கிட்ட இன்கம் சம்பாதிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கடன் நல்லா அடைச்சிட்டார். ரெட்டின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 lakhs போல இடம் வாங்கி வச்சிருக்காரு. அவரும் கார் வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூர்யா சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 80 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருப்பாரு, கார் வாங்கிட்டாரு. 10 லட்ச ரூபா மதிப்புல லீஸ்ல வீடு இருக்காரு. ஸோ அடுத்து வந்து இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய ப்ராசஸ்ல இருக்காரு. ஸோ அடுத்து ரவி ஆதிஷ் சார். ஸோ அடுத்து யுகா பார்த்திபன். அதுக்கப்புறம் சார்லஸ் சார். இப்போ சார்லஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த லேயர்ல இருக்காரு. அடுத்து இவங்கலாம் வந்து புதுசா விபி ஆனவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சுரேன், டிஜே சுரேன்,
இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா என் கூட வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னை நம்பி என் கூட டிராவல் பண்ண நபர்கள். என் நம்பிக்கைன்னா என்ன சார்? என்ன மாதிரியான நம்பிக்கை சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, நான் இப்படி இருக்கணும்னு சொல்லல, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா? இப்ப பாலா சார் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு 70,000 இன்கம் சம்பாரிச்சுட்டு ஒரு லாஜிஸ்டிக் ப்ரொஃபைல்ல வந்து இருந்தவர். சரிங்களா? ஒரு நாள் எனக்கு கால் பண்றாரு. பிசினஸ் எடுத்த புதுசுல நல்லா நம்ம பழகிக்கிட்டு நம்மளோட பழக்கம்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கால் பண்றாரு. ப்ரோ இந்த மாதிரி வந்து என் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே. அவர் பார்த்து மீட் பண்ணி ஒரு 7 மாசம் இருக்கும். ஆக்சஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பார்ட் டைமா தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து இதுதான் என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனு. நான் இதை வந்து சத்திரத்துல பண்ணட்டுமா இல்ல வீட்டுல பண்ணட்டுமான்னு அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. சரிங்களா? எனக்கு முதல்ல வந்து யோசனையா இருந்தது. இது ஏன் நம்ம கிட்ட கேக்குறாரு? நம்மளோட வயசுல பெரியவர், ஆல்ரெடி ஒரு பெரிய பாப்பா இருக்காங்க, 2வது குழந்தை தான் இது. அப்படி எனக்கு புரியல. ஓகேங்களா? ஸோ இல்ல ப்ரோ, நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு சஜஷன் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி வந்து வீட்லயே பண்ணலாம் ப்ரோ, இப்ப இருக்க நம்ம சுச்சுவேஷனுக்கு நிறைய செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஏன்னா அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, ஃபேமிலியில கன்சல்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. சரிங்க ப்ரோ, நீங்க சொல்லிட்டீங்கன்னா சரியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு வீட்லயே அந்த ஃபங்க்ஷன் பண்ணார். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ப்ரோ இதுதான் சரியான டைமு, கார் வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே என்ன பண்ணாரு, என்ன காரு ஏதுன்னு பண்ணி உடனே கார் வந்து கொரோனா லாக்டவுன் முடிஞ்ச உடனே அவர் கார் எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நான் ஒரு இடம் வாங்குங்க, கையில காசே கிடையாது. அப்பதான் கடன்லாம் அடைச்சிருக்காரு. இடம் வாங்குறோம் அவ்வளவுதான். என்னை நம்பி டிராவல் பண்ணாரு. ஒரு 40 லட்ச ரூபாய்ல இடம் வாங்கிட்டார். ஸோ இப்போ இங்க என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க ஒரு மனுஷனோட சக்சஸ்ன்றது அவன் இன்னொரு மனுஷனை எவ்வளவு நம்புறான் அப்படிதான். ஒரு நிறுவனத்துக்கும் நமக்குமான சக்சஸ்ன்றது நம்ம அந்த நிறுவனத்தை எவ்வளவு நம்புறோம், இதுதான். இந்த நம்பிக்கை அதிகமாக நம்மளோட வளர்ச்சியும் நம்மளோட சக்சஸும் அதிகமாகுது. இது நான் வந்து தெரிஞ்சுக்கின விஷயம். நீங்க எந்த அளவுக்கு ஒரு மனிதரை வந்து உண்மையா நம்புறீங்களோ, அவர் சொல்ற வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா, செஞ்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், கண்டிப்பா நான் செய்யணும்னு நினைச்சு செஞ்சீங்க அப்படின்னா 100% உங்களால நினைக்க முடியாத காரியங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களால செய்ய முடியும். இப்ப நம்ம வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு தம்பி வந்து பார்த்திபன் ஒருத்தர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, வியாசார்பாடியில வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து ஒரு கூலி வேலை பார்த்து ஒரு படிப்பறிவு இல்லாம ஒரு மேஸ்திரியா இருந்து, கூலியாளா இருந்து, மேஸ்திரியா இருந்து இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற அளவுக்கு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாஸ்கர் சாருக்கு வந்து அவர் ஒருத்தவங்க ரெஃபர் பண்றாங்க. பாஸ்கர் சார் வந்து அவர் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னாக்கா மணி மைண்டடா இல்லாம நல்லா கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட்ல கட்டி தராரு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கர் சார் மூலியமாவே ஒரு 6 வீடு கட்டாரு. இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி டெலிகாலிங் வச்சு திரியோன்னு தெரிஞ்சு அலையோன்னு அலைஞ்சா கூட ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் எடுக்க முடியுமான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வருஷத்துல என்னோட வீடு, விஜய் சாரோட வீடு, பாஸ்கர் சாரோட 2 வீடு, ஜிஆர் விஜயோட வீடு, பாஸ்கர் சாரோட இப்ப தங்கச்சி வீடு ஒண்ணு, மொத்தம் 6 வீடு. இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய். ஒரு 2 வருஷத்துல 5 கோடி ரூபாய் பிசினஸ் அந்த தம்பி வந்து கிடைச்சிருக்கு. அந்த தம்பி என்னைக்கு வந்து பாஸ்கர் சார் பேசினாரோ, என்னைக்கு வந்து பாஸ்கர் சார் மூலியமா நமக்கு நல்லது நடக்குதுன்னு தோணுதோ, அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் வந்து அவன் ஒய்ஃபுக்கு ஒரு நகை வாங்கி கொடுக்கணும்னா கூட, பாஸ்கர்ண்ணே இந்த மாதிரி ஒரு காசு வந்துருக்குண்ணே, நான் வந்து சங்கீதாவுக்கு வந்து நகை வாங்கி கொடுக்கணும், அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் பண்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தம்பி யாருன்னே தெரியாது. திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்புல பழகும் போது இவரு நம்ம நல்லதுக்கு தான் எல்லாமே பண்றாருன்னு தெரியுது. அவரு இவரை நம்புறாரு, இவரு அவரை நம்புறாரு. இன்னைக்கு 2 பேருமே நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல உண்மையான புரிதலும், உண்மையான நம்பிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய வெற்றிகளை வந்து கொடுத்துருக்கு. யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல முரண்பாடு வருதோ, நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ சொல்றத நான் கேட்கணுமா, நீ யாரு, நான் யாரு, உன்னை விட நான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி முரண்பாடுகளோட நம்ம இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளால வந்து நம்மளால அடைய முடியும். இல்லாதவங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம். ஹரி சார் சொல்லிட்டாரு,
நான் எப்படியாச்சும் 2 என்ட்ரி எடுக்கணும்ன்றது எடுத்தேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. உண்மையான விஷயம் என்னன்னா, என்ன நம்பிட்டாங்க. இந்த 2 ஐடியா தான் என் வாழ்க்கை மாறிடும். இவரு சொல்லிட்டார்ல நடந்துரும்னு சொல்லிட்டு, என்ன நம்புனதுனால அவங்களுக்கு அந்த 2 ஐடியா வந்துருச்சு. இந்த நம்பிக்கையோட வேல்யூ அதிகம். இது வந்து அரிசாரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சஸ நீங்க நம்பிட்டீங்கன்னா, ஆக்சஸ்ல நான் வேலை பார்த்தேன்னா ஜெயிச்சிருவேன் அப்படின்ற அந்த எண்ணம் ஆள் மனசுல பதிஞ்சிச்சு அப்படின்னா, உங்களோட ரிசல்ட் வேற மாரி இருக்கும். உங்களால வந்து காரணம் சொல்ல முடியாது, ஓய்வு எடுக்க முடியாது. வெயிலு வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம ஸ்கின்ன கிழிச்சா கூட நம்ம போய் வேலை பார்ப்போம். மழை பெஞ்சு புயலே அடிச்சா கூட நம்ம சும்மா உட்கார மாட்டோம், வேலை பார்ப்போம். இந்த நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய பலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படி இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நம்பிக்கை தான் இருக்கும். நம்ம அம்மா, அப்பா நமக்கு நல்லது தான் செய்வாங்கன்ட்டு. அத வந்து அந்த குழந்தை அப்படின்னாக்கா, அதோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடுமாற்றத்துல போயிடும். அதேதான். இங்க வந்து நீங்க யாரையாச்சும் ஒருத்தர சூஸ் பண்ணி, இவர் என்ன சொன்னாலும் 100% என் நல்லதுக்காக தான் இருக்கும். அத நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா, அந்த நபர் உங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லதே இல்லன்னா கூட ஒரு கட்டத்துல நல்லதா மாறிடும். ஏன்னா நான் நம்பிட்டேன். அவரு எனக்கு நல்லது தான் பண்றாருன்னு. இந்த எண்ணம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு என்னையுமே ஜெயிக்க வச்சுது. பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னாருன்னா, எனக்கு முதல் வேலை அந்த விஷயம் தான். அத நான் 100% பண்ணுவேன். இந்த மாரி நீங்க லைஃப்ல நினைக்கக்கூடிய, அடைய வேண்டிய எல்லா விஷயங்களுக்கும் காரணம் கர்த்தா வந்து இதுதான். ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்ல இந்த மாரி ஆட்கள் இருப்பாங்க. வயசானவங்க, பெரியவங்க, இல்ல நம்ம ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சவங்க, நல்லா வாழ்ந்தவங்க. அவங்க என்ன சொன்னாலும் அத கேட்கறதுக்கு வந்து ஒரு ஆட்கள் இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெருசா கவலை இருக்காது. பெருசா வந்து இஷ்யூஸ் இருக்காது. அவங்க சொல்றத நம்பிக்கிட்டு, அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு, அவங்க வாழ்க்கைய பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு சூப்பரா இருப்பாங்க. அதே மாரி உங்களோட வாழ்க்கைக்கு இது தேவைன்றத டிசைட் பண்ணி, உங்களோட நம்பிக்கைய அதிகரிச்சீங்கன்னா, ரிசல்ட் சூப்பரா வரும். மீதி இந்த ஒரு 15 பேரு எலிஜிபிளா இருக்காங்க. மீதி அந்த 42 பேருக்கு கிடைக்காததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த நம்பிக்கை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலப்படல. ஹரி சார் சம்பாதிச்ச மாரி நானும் சம்பாதிப்பேன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் முழுமையா வரல. அவர் சொன்னத கேட்டாக்கா என் வாழ்க்கை மாறும்ன்ற அந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முழுமையா வரல. இருக்கு. ஆனா முழுமையா வரல. ஒரு பக்கம் நம்பிக்கை வருது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல குழந்தைங்க டார்ச்சர் பண்ணுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அலோ பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நமக்கே ஒரு சில சோம்பேறித்தனம்லாம் இருக்குது. நான் வீட்ல உட்காந்து 4 நாடகம் பார்ப்பேனே தவிர, பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேச மாட்டேன். நான் வீட்ல உட்காந்துக்கின்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவேனே தவிர, வெளிய எழுந்து போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட ஆக்சஸ் ப்ராடக்ட்ட பத்தியோ, ஆக்சஸ் பத்தியோ சொல்லுவேன்னா, என்னால முடியாது. எனக்கு உடம்பு வணங்காது. இந்த மாரி சின்ன சின்ன காரணங்கள், சின்ன சின்ன தயக்கங்கள் உங்கள எங்க கொண்டு போய் விடும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸையும், டாஸ்க்கையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மெனக்கெட்டு இதுக்காக வந்து 100% முடிக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இத முடிக்காதவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும். இத முடிக்காதவங்க பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐய்யயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு யோசிக்கிற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும். சரிங்களா? நான் ஜாயின் பண்ணும்போது நெறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. எனக்கு முன்னாடி நெறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஏபிஎஸ் சார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்கையும் உயிர குடுத்து பண்ணுவேன். அந்த டாஸ்க்க முடிக்கணும்னா பிபி ஆயிட்டேன். இன்னமும் எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ண நெறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டராவே இருக்கிறாங்க. திருப்பி கால் வந்துச்சு. சாரி. இந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு கட்டத்திலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத நம்ம செய்வோம் அப்படின்னாக்கா, அத இன்னொருத்தவங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னாக்கா, அதுக்கான வேல்யூ அதிகம். அதுக்கான என்ன சொல்றது? அதுக்கான சக்சஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். இங்க அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம பண்ணணும். நீங்க தயவு செஞ்சு நீங்க ஒரு தனி மனிதர நம்புறீங்களோ இல்லையோ, இந்த பிசினஸ நம்புங்க. பிசினஸ் வந்து பேசாது. ஆக்ஸஸ் இந்தியா கம்பெனி பேசாது. ஆக்ஸஸ் இந்தியா கம்பெனி சார்பா உங்க லீடர்ஸ் தான் பேசுவோம். நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள உங்க வாழ்க்கைக்காக, உங்க வாழ்க்கை மாற்றத்துக்காக
கொஞ்சம் சீரியஸா வந்து எடுக்கும். அந்த மாதிரி நீங்க சீரியஸ்னஸ் கொடுத்து எடுக்கும் போது கண்டிப்பா சொல்றேன், உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து தோல்விதான் வரும். தோல்விதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெற்றிக்கான வழியை வந்து கொடுக்கும். இப்ப இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி 2 ஐடி எடுக்காம இருக்கான் பாத்தீங்களா, அவன் கண்டிப்பா எப்படியாச்சும் இந்த கோர்க்குள்ள வந்துருவான், எப்படியாச்சும் ஜெயிச்சிருவான். ஆனா முயற்சியே பண்ணாம இருக்கிறோம்ல, சோ நம்மள யாரு நினைச்சாலுமே ஜெயிக்க வைக்க முடியாது. நீங்க இந்த மாதிரி ஒரு 100 மீட்டிங் அட்டன் பண்ணா கூட, அட்டன் பண்ணிட்டு இதோட அடுத்த மீட்டிங் வந்தீங்கன்னா என்ன பலன் இருக்கு? மீட்டிங் முடிஞ்சதும் உங்க அப்ளைனுக்கு கால் பண்ணி, "பா சும்மா இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் எனக்கு வந்து தேவை. நான் அடுத்து என்ன பண்ணணும்னு" கேட்கிறவன் ஜெயிச்சிருவான். கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யறவன் ஜெயிச்சிருவான். விஷயமே நான் இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்டி சார் கால் பண்ணேன். நான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலா சாரோட விஷயம்லாம் சொல்லிட்டு நல்லா ஆயிட்டாருன்னா, ரெக்கவரி ஆயிட்டாருன்னு. எனக்கு வச்சா நேத்து அவரு ஒரு மிராக்கல் குடுத்துட்டாரு. நான் வந்து பாஸ்கர் சார் கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணேன். பாஸ்கர் சார் கிட்ட சொன்ன ஒரு 1/2 மணி நேரத்துல பாஸ்கர் சார் நேரா வந்துட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. ஆனா பாலா சாரை பார்க்க முடியல. ஒரு 20 பேருகிட்ட வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. பேச்சுமுத்து, சாந்தகுமார் சாரு, பாலா சாரு, ஸ்டாலின் சாரு, ஜிஆர் விஜய் சாரு, விஜயகுமார் சாரு, இந்த மாதிரி நிறைய பேர் பக்கத்துல இருந்தவங்க டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேஷண்ட்டுக்கு அதிகமா வந்த கெஸ்ட் ஆக்சஸ் இந்தியா டீம் தான். பாஸ்கர் சார் போன அடுத்த 5 நிமிஷம் ஏபிஎஸ் சார் கால் பண்றாரு. என்ன வந்தாலும் கூட இருந்து பாரு, பாலா வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு, என்ன என்ன சப்போர்ட் இருந்தாலும் நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு என்கிட்டயே பேசுறாரு, அவங்க ஒய்ஃப் கிட்டயே பேசுறாரு. எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல. எத்தனை கார்பரேட் கம்பெனில வந்து எம்ப்ளாயிங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்டி ஃபோன் பண்ணி பேசுவாருன்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ நமக்கு நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிப்பான், லீவு போட்டுருவான், இவனால நமக்கு வந்து லாஸ் ஆஃப் பே கொடுக்கணும், அது மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனா இங்க உண்மையான பாசம், உண்மையான அக்கறை, உண்மையான அந்த என்ன சொல்றது, இது நம்ம குடும்பம் அப்படின்ற அந்த எண்ணத்தோட பேசுறாங்க பாத்தீங்கன்னா, நான் உண்மையிலே மிரண்டேன். இன்னைக்கு காலையில ஒரு கால் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் இதுக்கு மேல அப்டேட் பண்ணி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு, அடுத்து நான் வந்து என்ன ஒரு விஷயம் நான் பேசணும். அவர் உடனே அவரே சொல்லிட்டாரு, நாப்கின் தானே, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல பேசினேன். நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 மாசத்துக்கு வந்து நம்மளோட ஐடி ரேஷியோ வச்சு இப்ப இந்த இவ்வளவு கிட்ட வந்ததுன்னா 6 மாசத்துக்கு பேலன்ஸ் பண்ணலாம் சொல்லிதான் நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் வந்து கொண்டு வந்தோம். ஏப்ரல் மாசம் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் வந்து சாரி மார்ச் எண்ட்ல நம்ம வந்து நாப்கின் கொண்டு வந்தோம். பட் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க. 6 மாசம் பண்ண 2.5 மாசம் வந்து நிறைய அப்கிரேஷன் பண்ணிட்டாங்க, நிறைய மூவ் பண்ணிட்டாங்க. போன சனிக்கிழமை மதியம் 11 மணியோட என்டையர் ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா வந்த நாப்கின் கிட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டோட்டலி காலி. டெலிவரியே ஆயிடுச்சு. பாத்தீங்க அப்படின்னாக்கா திருப்பி வந்து அர்ஜென்டா ரீஆர்டர் போட்டு அர்ஜென்டா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மேனுஃபேக்சர் ஆகி இப்ப பேக்கட் ஆகி ரெடியா இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த கண்டெய்னர் வந்து பேசிட்டு இருக்காங்க. 13 நாள்ல வர கப்பல், 20 நாள்ல வர கப்பல், எதுல ஏத்தலாம் சீக்கிரமா வருமோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 2nd வீக், ஜூன் 15th to 20th வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டெலிவரி ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து பதில் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, தம்பி சாரிடா தம்பி, சின்ன கால்குலேஷன் மிஸ், இதுக்கப்புறம் இது மாதிரி ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற. வேலை பாக்குறவங்களுக்கு ஃபீல்டுங்களுக்கு இந்த ரெஸ்பெக்டை விட வேற என்ன வேணும் யோசிச்சுப்பா. இந்த ரெஸ்பெக்ட் தான் 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல நம்பர் 1 கம்பெனியா நம்ம கம்பெனி வந்து கொண்டு வந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்பிஎல் வந்து நம்மளோட அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், நம்மளோட டிரான்சாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அவங்க நம்மளுக்கு வந்து கைட் பண்ண ஆறாங்க. இந்த மாதிரி இந்த பிசினஸ்ல இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய நார்ம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இடையில வந்து நம்மளோட வெப்சைட்லாம் ஒர்க் ஆகாம இருந்தது. இப்ப அவங்களோட நார்ம்ஸ் பிரகாரம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெப்சைட் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணீங்கனாலே
அதுல வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம டிஜிட்டல் நம்ம கம்பெனி என்னென்ன பண்றோம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றத ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மட்ல வந்து பாபு சார் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க இந்த மீட்டிங் முடிஞ்சதும் அதை போய் படிங்க. www.accessindia.com போட்டிங்கனாலே மஸ்ட் என்டர் மஸ்ட் ப்ளீஸ் ரீட் திஸ்ன்னு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். 10-11 கேள்விகள் இருக்கு. அதுக்கு பதிலும் பாபு சாரே கொடுத்துருக்காரு. அதை படிங்க. அதுல ஏதாவது புரியல அப்படின்னாக்கா எனக்கோ இல்ல முடியலோ கால் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு என்ன சொல்றது அப்படின்னாக்கா ஒரு 5 வருஷம் புதுசா ஒரு கான்செப்டை உருவாக்கி அது சரியா தப்பானதே தெரியாம பெரிய லெவல்ல பண்ணி ஜெயிச்சிட்டோம். இப்போ கவர்மெண்டோட அனலைஸோட ஆர்பிஐயோட கைட்னஸோட ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் டீமோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாப்கின் ஒரு ப்ராடக்ட், நாளை இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வரப்போகுது. இதெல்லாம் வரும்போது நம்மளோட இன்கம், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மிக பெரிய லெவல்ல இருக்கும். இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு தகுதியான நபர்களா மாறிக்கணும். நம்ம அதுக்கு நம்பிக்கையான நபரா மாறிக்கணும். நான் இப்ப எவ்வளவு கான்பிடண்டா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கம்பெனில நாப்கின் கிட் இல்ல, ஆனா எடுங்க 25ஆம் தேதிக்குள்ள வந்துரும், அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் நான் என் கம்பெனி மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. இதே நம்பிக்கை நீங்க என் மேல வச்சுக்கிட்டு ஹரி சார் சொல்றதை நான் செஞ்சா என் வாழ்க்கை மாறும், ஹரி சார் சொல்றதை நான் செஞ்சா என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகும், எனக்கு பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சி பண்ணீங்கனாலே போதும், ஜெயிச்சிடலாம். இங்க வந்து ஹரி சார் பெரிய ஆள் கிடையாது, நம்மளோட நம்பிக்கை தான் பெரிய ஆள். அதுக்கு ஒரு உருவம்னா அவ்வளவுதான், ஒரு பேருனா அவ்வளவுதான். இதை வந்து நீங்க உங்க அப்ளைனுக்காக கூட செய்யுங்க, உங்க ஃபேமிலிக்காக கூட செய்யுங்க, யாராச்சும் ஒருத்தர் மேல முழு நம்பிக்கை வச்சு செய்யுங்க. இப்ப இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா வண்டி ஓட்டி காட்டணும். வண்டி ஓட்டி காக்காம லைசன்ஸ் வாங்க முடியும்னா வாங்க முடியாது. காசு கொடுத்து வாங்குறாங்க, அது லீகல் ஆகாது. சரிங்களா? நீ உனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் கூட உன் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து டிரைவிங் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் வந்து உன்னை வந்து செக் பண்ணுவார். அவரு என்ன சொல்றாரோ அதான் ஃபைனல். சரிங்களா? அதே மாதிரிதான் உங்களோட டிரைவிங் இன்ஸ்பெக்டர் நான், அவ்வளவுதான். நீங்க சரியா போறீங்களா இல்லையா, இல்ல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா, இத பண்றதுக்கான ஆள். நீங்க என்ன முழுசா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நான் சொல்றதை செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிடும், லைஃப்ல பாஸ் ஆயிடுவீங்க. இவரு சொல்றதை என்ன நான் செய்யறது, இவரு யாரு எனக்கு சொல்றது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னாக்கா லைஃப் பாஸ் ஆகாது. சரிங்களா? லைஃப்ல பாஸ் ஆகணும் அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து பிடிப்பா வந்து பிடிச்சுக்கணும். பிடிச்சாதான் லைஃப்ல பாஸ் ஆக முடியும். ஏன்னா வானத்துல பறகுற காத்தாடி தான் நமக்கு தெரியுமே தவிர அந்த காத்தாடிய பறக வைக்கிற நூலை நம்ம வந்து பார்க்க முடியாது. அது வந்து நம்ம நம்ம கையில இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். தூரத்துல இருந்து காத்தாடி தெரிஞ்சிடும், ஆனா நூல் தெரியாது. அந்த மாதிரிதான் நீங்க வாழ்க்கையில மிக உயரத்துல போய் பறக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி நூலா இருக்கிறதுக்கு நாங்க தயாராகிறோம். பட் எங்களை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களை உயரத்துல கொண்டு போயிட்டு அழகு பார்த்து அதன் மூலியமா சந்தோஷப்படுறதுதான் எங்களோட வேலையே. இப்ப என்ன அந்த மாதிரிதான் உயரத்துல கொண்டு போயிட்டு ஏபிஎஸ் சாரும் பாபு பாஸ்கர் சாரும் சந்தோஷப்படுறாங்க. நான் அந்த மாதிரிதான் பாலா சாரோட வளர்ச்சியும் சந்தோஷ் சார் வளர்ச்சியும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். சோ இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கொடுக்க கொடுக்க கிடைக்குது. நான் ஒரு 2 பேருக்கு மரியாதை கொடுத்தேன், எனக்கு நீ 200 பேர் கொடுக்குறான். நீங்க ஒரு 2 பேருக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு 200 பேர் கொடுப்பான். நீ யார் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாருன்றத தெரிஞ்சுனாக்கா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். உன்னை சுத்தி நல்ல நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா நீ உண்மையிலேயே சூப்பரான ஆள். உன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா நீ வந்து அதை விட சூப்பரான குவாலிட்டியான ஆள். என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னை நம்புறாங்க, அப்ப நான் வந்து உண்மையிலேயே நம்பிக்கைக்குரிய ஆள். நான் அதை பண்ணி காட்டியிருக்கேன். நான் பாஸ்கர் சார் முழுமையா நம்பிடுறேன். அதை பார்த்துதான் பாலாவும் சந்தோஷம் என்ன நம்பினாங்க. அதை பார்த்துதான் வந்து சூர்யாலாம் என்ன நம்பினாங்க. சோ இப்போ இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களை ஒரு 10 பேர் என்ன பண்ணணும், முழுமையா நம்பணும். உங்களை முழுமையா நம்பணும் அப்படின்னா நீங்க முதல்ல இந்த பிசினஸையும் இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய லீடர்ஸையும் முழுமையா நீங்க நம்பணும். சரிங்களா? இப்ப உங்க கண்ணை கட்டிட்டாங்க, சரிங்களா? ஒரு 100 அடி எடுத்து வச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் கிடைக்கும். அவங்க கண்ணை கட்டிட்டாங்க, உங்களால இடையில வந்து நிறைய தடங்கள்லாம் இருக்கு, கல் இருக்கு, பாறை இருக்கு, முள் இருக்கு, பள்ளம் இருக்கு, எல்லாமே இருக்கு.
ஆனா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஒருத்தரை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்க ஒரு செகண்ட் கைட் பண்றவன் தப்பா பண்ணிட்டானா என்ன பண்றது? கைட் பண்றவன் வந்து அவன் நம்மளை ஏமாத்திட்டானா என்ன பண்றது? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னாக்கா, உங்களாலேயே அந்த கிஃப்ட் எடுக்க முடியாது, அவனாலேயும் எடுக்க முடியாது. முழுக்க முழுக்க இவன் சொல்றத செய்யணும். இவன் சொல்ற வார்த்தை தான் நம்ம இவன் சொல்ற விஷயத்த செஞ்சு முடிக்கிறது தான் நம்மளோட ஒரே வேலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கிஃப்ட் கிடைச்சிடும், 2 பேரும் ஜெயிச்சிடலாம். இங்க பிரச்சனையே என்னன்னா, கண்ணு கடினுங்கிறவனுக்கு அவன் மேல கண்ணு கடினுங்கிறவனுக்கு கைட் பண்றவன் மேல நம்பிக்கை இல்ல. கைட் பண்றவங்களே நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் கைட் பண்ணா அப்படின்னாக்கா அவங்களால ஜெயிக்க முடியாது. நம்பிக்கை இருக்கிறவன் கைட் பண்ணியும் அவன் மேல நீங்க நம்பிக்கை வைக்கலாம், உங்களால ஜெயிக்க முடியாது. நான் முழு நம்பிக்கையோட இருக்கிறேன். 5 வருஷம் ஆக்சஸ் இந்தியாவை நம்பி ஜெயிச்சு நிறைய பேரை ஜெயிக்க வச்சு யாரு வந்தாலும் எப்படியாப்பட்ட நம்பர் வந்தாலும் 1 மாசம், 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கூட உங்க கூட டிராவல் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன நம்புறதுக்கு நீங்க தயாரா? அதுக்காக வச்ச டெஸ்ட் தான் அந்த 2 ஐடி. உண்மையிலேயே ஓகே 15 பேர் என்ன நம்புறாங்கன்றது எவ்வளவு எனக்கு உண்மையிலேயே அந்த 15 பேர் இன்னைக்கு 10 பேர் 12 பேர் பேசுனீங்க. நீங்க ஒவ்வொருத்தர் பேசும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புல்ல அரிச்சுது, பெருமையா இருந்தது, கர்வமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு ஒரு 10 பேர் 12 பேர் வாழ்க்கையில ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டோமே, ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து செஞ்சோமே அப்படின்ற போது அவ்வளவு வந்து பெருமையா இருந்தது. உண்மையிலேயே சொல்றேன், அந்த 12 பேரும் பெருமைப்படுங்க. இந்த 65 பேர் மத்தியில நான் தான் பெஸ்ட்னு வந்து நின்னீங்கல்ல, உண்மையிலேயே நீங்க பெருமைப்பட முடியாது. இந்த 2 ஐடி டாஸ்கா கூட மத்தவங்க முயற்சி பண்ணல, முயற்சி பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. நான் சொல்றேன் பாருங்க, 65 பேர் இதுக்கான எலிஜிபிளான ஆள் தான். எல்லாராலையும் முடியும். நான் முயற்சி பண்ணவங்களுக்கு கிடைச்சது. ஆனா முயற்சி பண்ணாம நிறைய பேர் தோத்து உக்காந்துருக்கீங்கல்ல, அவங்க நான் சொல்றேன் பாருங்க, வாழ்க்கையில நீங்க தான் முதல்ல ஜெயிப்பீங்க. சீக்கிரமா ஜெயிப்பீங்க. 100% ஜெயிப்பீங்க. புரியுங்களா? இந்த அச்சீவ் பண்ணவங்க கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கேயா மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு. பட் முயற்சி பண்ணி தோத்துருக்கீங்கல்ல, தோல்வியை பார்த்திருக்கீங்கல்ல, நீங்க வெற்றியை பார்க்காம ரிவர்ஸ் போக மாட்டீங்க. என் வாழ்க்கையில பல தோல்வியை பார்த்ததுனால இன்னைக்கு நான் ஜெயிச்சிருக்கேன். நிறைய தோல்விகளை பார்த்தவங்க தான் இன்னைக்கு அந்த 2 ஐடி எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. தோல்வின்றது நமக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுபவம். அனுபவஸ்தாலியால வந்து பாத்தீங்கன்னாக்கா அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும். 1000 பேஷண்ட்டை வந்து அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு முழுமையான டாக்டரே உருவாகுறாங்க. அதே மாதிரிதான் 1000 கெஸ்ட் அட்டன் பண்ணி நீங்க ஜெயிக்கல. 1000 கெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா தான் நீங்க ஒரு முழு நெட்வொர்க் லீடரா மாற முடியும். 5 பேரை பார்த்தேன், 10 பேரை பார்த்தேன், 20 பேர்கிட்ட பேசினேன், இன்னும் 20 பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் சார், ஸ்டேட்டஸ் வச்சேன் சார். இதெல்லாம் நெட்வொர்க் பண்ற வேலையே கிடையாது. டைம் பாஸ் பண்றவன் ஒரு நெட்வொர்க் பண்றவனோட வேலை என்ன அப்படின்னா, காலையில பக்காவா டிப்டாப்பா ஒரு ஆபீஸ் போற மாதிரி ரெடி ஆகி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச பார்சல் எடுத்துக்கின்னு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கின்னு பைக் ஏத்தமா, பஸ் ஏறணுமா, ஆட்டோ பிடிச்சோமா, ட்ரெயின் ஏறணுமா, ஸ்ட்ரைட்டா போனோமா, காலையில ஒரு அப்பாயின்மெண்ட், அடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட், அடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட், இன்னைக்கு ஈவினிங்குள்ள 10 அப்பாயின்மெண்ட், 10 பிரசன்டேஷன், ப்ராப்பர் பிரசன்டேஷன். அவனை இன்வைட் பண்ணி உட்கார வச்சு இதுதான் என் பிசினஸ், இதுதான் என் கம்பெனி, இதை இப்படிதான் பண்ணணும், நான் இப்படிதான் பண்ணுகிறேன், இந்த மாதிரி சம்பாதிச்சிட்டு இருக்கேன், என்னை நம்பி ஜாயின் பண்ணு, என்னை நம்பி ஒரு ஒரு 3 ஐடி ஒரு 16,000 காசு கொடு, 17,500 காசு கொடு, உன் லைஃப் மாற்றத்துக்கு நான் காரணமாகறேன், என் கூட நீ சேர்ந்து வேலை பாருன்னு சொல்லி அடிச்சு பேசுனீங்க அப்படின்னாக்கா ஜெயிச்சிருவேன். நான் இப்படிதான் பிசினஸ் பண்ணேன். பிசினஸ் பண்ணும்போது ஜூம் மீட்டிங் கிடையாது, கான்ஃபரன்ஸ் கால் கிடையாது, எதுவுமே கிடையாது. காலையில எழுந்து போனேன்னா நைட்டு வரும்போது பேய் அறிஞ்ச மாதிரி வருவேன். சாப்பிட்டு இருக்க மாட்டேன், தண்ணி குடிச்சிருக்க மாட்டேன், பெட்ரோல் தீர்றது கூட தெரியாத அளவுலாம் வண்டி ஓட்டி போயிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு தான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்கு. இந்த லைஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு யாரையாச்சும் நம்புங்க. அவங்க சொன்னாங்க என் லைஃப் நல்லா இருக்கும்னு ஏத்துக்கோங்க. அவங்களுக்கு டெய்லி நீங்க ஃபோன் பண்ணுங்க. அவங்க பிஸியா தான் இருப்பாங்க. இப்ப எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணீங்கன்னா நீங்க 50 பேர் பண்றீங்க, என்னால எடுத்து பேச முடியுமா? பிஸியா தான் இருப்பேன். விடக்கூடாது. விரட்டி பிடிக்கணும். சார் நான் அடுத்த லெவல் போகணும் சார், என்ன பண்ணணும் சார் கேட்கணும். டெய்லி கேட்கணும். அதே டைம்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எடுத்துட்டே இருக்கணும். இவரு எப்படி நம்மள கிட்ட பேச வைக்கலாம், இவர் எப்படி நம்ம கூட இவரு எப்படி டெய்லியா நம்ம கூட டிராவல் பண்ண வைக்கலாம், அதுக்காக என்ன பண்ணலாம்னு வேலை பார்க்கணும்.
சேலஞ்ச் பண்ணி பார்க்கணும். எனக்கெல்லாம் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்டி சார் கிட்ட பேசலாம் வந்து பயமா இருக்கும். நான் பாஸ்கர் சார் வரைக்கும் தான் டீல் வச்சிருந்தேன். ஒரு ஒரு சில டைம்ல நான் கால் பண்ணும் போதெல்லாம் என்ன வந்து ஏதாவது பாஸ்கர் சார் கிட்ட பேசுவோம், பாஸ்கர் சார் கிட்ட பேச பண்ணுவாரு. எனக்கு ஒரு லெவலில் கடுப்பாயிடுச்சு. இவரு எனக்கு ஃபோன் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுதான் நான் பாஸ்கர் சார் போய் கேட்டேன். இத மாதிரி பண்றா தம்பின்னாரு. ஒரு 20 பேரை டைம் ஆயிடுறா தம்பி, இது வரைக்கும் எவனும் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா ஏபிஎஸ் நீ யாரும் தெரிஞ்சவங்கிட்ட பேசு. 24 பேரை டைமண்ட் அடிக்க வச்சு ஸ்டேஜ் ஏத்தனேன். நம்ம யார ரோல் மாடலா நினைக்கிறோமோ அவங்க நம்மளை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு நம்ம பிசினஸ் பண்ணணும். அதுதான் மிரட்டுற பிசினஸ். இவன் 2 ஐடி ஏன் 3 ஐடி ட்ரை பண்ணல, ஏன் 4 ஐடி ட்ரை பண்ணல அப்படின்னு நான் யோசிச்சேன். உங்களோட டார்கெட்டை நீங்க சரியா பிக்ஸ் பண்ணல. உண்மையா சொல்றேன், நீங்க எல்லாருமே வாரம் 100 ஐடி எடுக்கிறது கெப்பாசிட்டியான ஆள். 100 ஐடி உங்களால எடுக்க முடியும். ஆனா ஒரு சிலர் 2 ஐடி, ஐயோ நம்ம டாஸ்கை முடிச்சிட்டோம்னு நிறுத்திட்டீங்க. ஒரு சிலர் ட்ரை பண்ணீங்க, முடியலன்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஒரு சிலர் எல்லாம் ட்ரையே பண்ணல. இந்த 3 பேருக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரே வித்தியாசம் தான். முடிச்சவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அட்லீஸ்ட் தெரிஞ்சதாச்சும் பண்ணிட்டான். ட்ரை பண்ணவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாம் தெரியுது. ஆனா அவனோட அதிகப்படியான நம்பிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குறைவா இருக்கு. அவன் முழு மனசு இன்னொன்னா ஆகல, சிங்கர்னைஸ் ஆகல. அதனாலதான் எங்கேயோ மிஸ் ஆகுறான். 3ஆவதா ஒருத்தருக்குறான்ல, அவனுக்கு சுத்தமா சிங்கர்னைஸ் ஆகல. இந்த கம்பெனி என்ன, இந்த பிசினஸ் என்ன, இதுல இவ்வளவு காசு போட்டிருக்கோமே, இதை எப்படி சம்பாதிக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலான்றது சுத்தமான ஆகல, சிங்கனைஸ் ஆகல. ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த 100% சிங்கனைஸ் ஆனவன், இந்த 100% சமிஷன் ஆனவன், இவர் சொன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னவன் என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா இருப்பான்? அவனை அவனை பார்த்தாலே ஐயோ நம்ம கூட ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண வரான், நம்ம கூட ஜாயின் பண்ண வரான். என்னப்பா கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், இவ்வளவு சூப்பரா இருக்கிறான், ஃபாரின் டூர் போறான், இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படின்ட்டு நம்மளே வெறுக்கிற அளவுக்கு ஒரு சூழல் வந்து வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் கிடைச்சது. நான் உண்மையிலேயே ஒரு 40 பேராச்சும் ஒரு 2 ஐடி பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பண்ணவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா அவங்களுக்கான ட்ரைனிங் செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கூடிய விரைவில் சென்னையில வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பண்ண போறோம். ஸோ அதுல உங்க எல்லாரோடையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பேசி இந்த 5 வருஷத்துல எனக்கு என்னென்னலாம் நல்லது நடந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ இந்த வாரம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னாக்கா, ஆல்ரெடி அச்சீவ் பண்ணீங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ நீங்க அந்த 2 ஐடி பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர், சரிங்களா? ஸோ யாரெல்லாம் 2 ஐடி பண்ணீங்களோ அவங்க வந்து இந்த ஆஃபர் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து அந்த 2 ஐடி பண்ணவங்களுக்கு மட்டும்தான், சீடிங்களுக்கு கூட கிடையாது, சரிங்களா? யாரெல்லாம் டைரக்டா 2 ஐடி எடுத்து ரிப்போர்ட் பண்ணீங்களோ நீங்க நாளைக்கு டைரக்டா என்ன பண்ணுங்க, நான் நம்பர் தரேன். என் நம்பருக்கு நீங்க 2 ஐடி முடிச்ச டீடைல்ஸ், அந்த 2 ஐடி ப்ளஸ் உங்களோட போட்டோ போட்ட போஸ்டர் வந்து எனக்கு அனுப்புங்க, சரிங்களா? அந்த போஸ்டர் அனுப்புறவங்களுக்கு மட்டும்தான், லாஸ்ட் வீக் 2 ஐடி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர், சரிங்களா? ஸோ என்ன ஆஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 3 ஐடி எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஐடி எடுக்கிறவங்களுக்கு ஓகேங்களா, ஒரு என்ன கொடுக்கலாம், ஒரு நல்ல ஒரு சூப்பரான வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு gift வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? கண்டிப்பா வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் ஒரு 2000 ரூபாய் இருக்கும், சரிங்களா? சார் ப்ளூடூத் ஹெட்செட்டா இருக்கலாம், பவர் பேங்கா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் gift வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் போன வாரம் 2 ஐடி பண்ணிட்டு இந்த வாரம் 3 ஐடி பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த மீட்டிங் அப்ப இந்த gift வந்து கிடைக்கும், சரிங்களா? எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல ஏபிஎஸ் சார் கையால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிஃப்ட்னு கிடைச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டிராவல் பேக் தான், ஓகேங்களா? ஸோ அது உண்மையிலேயே எனக்கு ஒரு லக்கியஸ்ட் பேக்காக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த பேக் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சமான என்னோட ரோல் மாடல் கிட்ட இருந்து ஒரு பொருள் எனக்கு கிடைச்சதுக்கு அது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன், எல்லாமே வாங்கினேன், ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து நமக்கு கிடைக்கிறத ரொம்ப பெரிய பொக்கிஷமா நினைச்சோம் அப்படின்னா அது பெரிய லெவலில் நமக்கு வந்து பொக்கிஷமாவே இருக்கு.
ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்க 2 ஐடி லாஸ்ட் வீக் முடிச்சு இந்த வாரம் 3 ஐடி பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மீட்டிங்ல வந்து கிடைக்கும். ஸோ அந்த மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப நம்ம 9ஆம் தேதி வந்து ஈகிள் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் வந்து பண்ணலாம்னு இருந்தோம். ஸோ அன்னைக்கு ஹால் கிடைக்காததுனால 8ஆம் தேதி நம்ம பண்றோம். சரிங்களா? ஸோ 8ஆம் தேதி மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈகிள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட்டிங் வந்து நம்ம ஒன்று பண்றோம். ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஃப்டர்நூனுக்கு மேல ஸோ உங்களுக்கான அந்த ட்ரைனிங் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கும். இதுல ஏதாச்சும் டேட்டு சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அப்படி மிஸ் ஆனா கூட ஆல்டர்னேட் டேட் ஏதாச்சும் இருக்கும், அதை நான் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். மேக்ஸிமம் 8ஆம் தேதி ஃபிக்ஸ் ஆகிக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பண்ண போறோம். சார் முடிக்காதவங்களுக்கு என்ன சார், நாங்க என்ன சார் பண்ணணும், நாங்க என்ன பண்ணாக்கா எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும், இந்த முறையாச்சு நாங்க கண்டிப்பா உங்களை முழுசா நம்பி இந்த வாய்ப்பை வந்து வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த நினைக்கிறவங்களுக்கு மட்டும் நான் உண்மையா சொல்றேன், எனக்கு 20 பேர் போதும். 20க்கு மேல வந்தாக்கா சத்தியமா எனக்கு அது பாடம் தான். சரிங்களா? அப்படி 12 13 பேர் ரெடி ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இருந்தாலும் சரி, எனக்கெல்லாம் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், சரி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்காதா, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்க கூடாதான்ட்டு. இந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் தோக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சரி இப்படி பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாமே, அப்படி பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாமே, தப்பு பண்ணிட்டோமே. அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்காக திருப்பி உங்களுக்கான ஆஃபர் இதுதான். சேம் 2 ஐடி இந்த வாரம் ஃப்ரெஷ்ஷா பண்ணீங்கன்னா நீங்க அந்த மீட்டிங்ல கலந்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல நான் 5 ஐடி என்னால பண்ண முடியும்ட்டு 5 ஐடி பண்ணீங்கன்னா கலந்துக்கிட்டு அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டையும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ப்ளூடூத் ஹெட்செட் சார் நான் வாங்கிட்டேன் சார் அப்படின்றவங்களுக்கு அடுத்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ப்ளூடூத் அச்சீவ் பண்றவங்களுக்கு அடுத்த ஆஃபர் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து மீட்டிங் கிடைச்சிச்சு. இப்போ ஆஃபர் ரெடியா, அடுத்த ஆஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதை முடிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஆல்ரெடி ட்ராக்ல இருக்கிறவங்க உங்களோட ஓட்டத்தை வேகப்படுத்துங்க. புது ட்ராக்ல புதுசா வரவங்க இவங்களை ஓவர்டேக் பண்ணணும்னு ஓடுங்க. சரிங்களா? ஸோ 4 வாரம் இந்த மாதிரியான ப்ராசஸ்ல நம்ம ஒரு 20 25 பேர் வந்தாங்கன்னா ஓகே, எனக்கு அது போதும். அந்த 25 பேரோட ஒரு ஹாஃப் டே செக்ஷனோ இல்லை ஒரு 1 டே செக்ஷனோ ப்ராப்பரா இந்த 8ஆம் தேதி அப்படின்னா அதுக்கு அடுத்த ஏதோ ஒரு டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சூப்பரா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ஒன் செகண்ட் நம்ம எல்லாரும் பாலா சாருக்காக ஒரு நம்ம மனசுக்குள்ளேயே வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிப்போம். அவர் சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துடணும். சேஃபா இருங்க. ஸோ இந்த வெயில் டைம்ல இந்த டயட் இருங்க அது இதெல்லாம் இல்லாம நல்லா சாப்பிட்டு நல்லா வேலை பாருங்க, சந்தோஷமா வேலை பாருங்க, நம்பிக்கையோட வேலை பாருங்க. 100% கம்பெனியோட அப்டேட்ஸ் எல்லாம் இப்போ நான் இவ்வளவு நேரம் திவ்யவாசன் சார் கூட உட்காந்துட்டு பாபு சாரோட கான்ஃபரன்ஸ்ல உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிடிஎஃப் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் பாபு சார் சொன்னக்கூடிய பாயிண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துல ஈஸியா ஆக்சஸ்ல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர இருக்கு. ஸோ இது வந்து லீகலைஸா வர இருக்கு. இப்போ நேற்று நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன், இதுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. சரிங்களா? நேற்று வந்து நான் வந்து ஒரு பிஆர்ஓ டீம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். பிஆர்ஓ டீம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அந்த எக்ஸ்தலம் இந்த 4 போர்ட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி என்னை பற்றின வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சஸ் இந்தியாவோட வீடியோ பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கண்டென்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs, ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய். ஸோ மாசம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிசினஸ் ப்ரொமோஷன் நடக்கும். ஆல் ஸ்டேட்ஸ்ல இருந்து எல்லா ஊருங்கள்லயும் எனக்கு வந்து என்கொயரிஸ் வரும். இந்த என்கொயரிஸ நான் யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னை முழுசா நம்புறாங்களோ, என் கூட டிராவல் பண்றாங்களோ அந்த லீடர்ஸுக்கு தான் பிரிச்சு கொடுக்க போறேன். சரிங்களா? அது நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து இப்போ உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணி அதை பண்ண முடியுமா எனக்கு தெரியாது.
ஸோ நான் அதை வந்து நம்ம டீமுக்காக நம்ம எல்லாருக்காகவும் அதை நான் பண்ணலான்னு இருக்கேன். பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுனா வந்து மே எண்டு ஜூன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். டெய்லி வந்து ஒரு வீடியோஸ், அதாவது 2 நாளைக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ வந்து அதில் வர ஆரம்பிக்கும். அதை நீங்கள் வந்து பர்சனலாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸாக உங்களோட இன்டர்னல் சர்க்கிள்லேயும் போகணும்னா எனக்கு வர என்கொயரிஸை என்னை நம்பி கூட இருக்கிறவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேபி அவங்க யாருன்னா இந்த 25 பேராக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த 2 ஐடி 3 ஐடி அடுத்தடுத்து வர ஆஃபரை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் வரப்போகுதுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா இப்போ கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லா தேவையில்லாத விஷயங்களையும் தூக்கி போட்டு ஆக்சஸ் இந்தியா தான் உங்க வாழ்க்கைன்னு நம்பி என்னை நம்பி செயல்படுங்க. சர்வ நிச்சயமா என்னை நம்பி என் கூட வர்றவங்க என்னை விட பெஸ்டா ஜெயிக்க வைப்பேன். ஸோ அப்படிதான் நான் இன்னை வரைக்குமே பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் அதான் பண்ண போறேன். ஸோ உங்க எல்லாருமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வாரம் ஒரு சூப்பரான வாரமா நம்ம எல்லாருக்கும் அமையட்டும். நன்றி. தேங்க்யூ. பேக் டு எம்சி.